Welcome all. Plus 2 Computer Application, third lesson, Introduction to Database Management System. First data அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ளஸ் ஒனில் ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டேட்டா அப்படின்ற வேர்டு இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டேட்டம் அப்படின்ற ஒரு வேர்டுலேருந்து தான் வந்துச்சு. டேட்டா அப்படின்னா நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் டேட்டா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் தான். அது வந்து நம்பர்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், அதர்வைஸ் வேறு ஏதாவது ஒரு சிம்பிள்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அந்த டேட்டாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டா அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்ஸ். அதுலேருந்து எந்த ஒரு மீனிங்குமே நமக்கு கிடைக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதலாம் அப்படின்ட்டா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட நேமே எழுதிக்கலாம், நம்மளோட நேம், அதர்வைஸ் ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம். 5 அப்படின்னு இருக்குன்ட்டா அது ஒரு டேட்டா. அதை வச்சு ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா? இல்லை. என்னது 5 வெறுமனே இருக்குது. சப்போஸ் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டா, ஒரு 5-6 டேட்டாவை சேர்த்து மொத்தமாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன்னோட நேம் தனியாக, உன்னோட டேட் ஆஃப் பர்த் தனியாக, அப்படி இல்லைன்னா உன்னோட கிளாஸ் தனியாக, உன்னோட பிளட் குரூப் தனித்தனியாக நான் வாங்குறேன்ட்டா தனித்தனியாக வாங்கின ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா. பட் அதை வச்சு நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. அதே அது எல்லாத்தையும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா ப்ராசஸ்டு டேட்டா கிடைக்கும். அதில் ஃபுல் மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தனியாக வாங்கினதெல்லாம் மொத்தமாக ஒரு பேஜில் எழுதணுன்ட்டா அதை வந்து ஒரு ஐடி கார்டு அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போது உன்னோட நேம் இது, நீ இந்த கிளாஸ் படிக்கிற, நீ இந்த பிளட் குரூப்பில் இருக்கிற, உன்னோட டேட் ஆஃப் பர்த் இது அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் கிடைக்கும். இதுதான் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் டேட்டா பேஸ்? டேட்டா பேஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வித் மீனிங்ஃபுல். அப்போ என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த டேட்டா பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டா ஒரு டேபிளாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் அப்படின்றது லாஸ்ட் டைமில் நம்மளே படிச்சிருக்கோம். அதாவது காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அதில் ஏதாவது டெலீட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாமே எடிட்டிங்கில் வந்துடும். ஓகே, டேட்டாஸை ரெட்ரைவ் பண்ணிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக டிபிஎம்எஸ் அப்படின்றது தான் நம்ம படிக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ் அப்படின்றதோட அப்ரிவேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம அந்த டேட்டாஸை டேபிளில் இருக்கக்கூடியதை ரெட்ரைவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணலாம். இதை வந்து ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டா இதுக்கு நம்ம வந்து ஒரு சில லாங்குவேஜை யூஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் வடிவத்தில் எழுதி அதன் மூலமாக நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலையும் ரெட்ரைவ் பண்ணணுமா அப்படின்ட்டு அதுக்கு தேவையில்லை. அதுக்காகவே ஒரு சில டிபிஎம்எஸ் மேனேஜ்மெண்டிங் சிஸ்டம், அதாவது டேட்டா பேஸை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம். இது வந்து ஜஸ்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அதை டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் பாப்புலரான லாங்குவேஜஸ் MySQL அண்ட் Oracle. அந்த ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலரான டிபிஎம்எஸ் லாங்குவேஜ். ஓகே, டிபிஎம்எஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நார்மலாக எந்த யூசர் வந்து அதை பார்த்தாலும் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஓகேவா? எந்த இடத்துல யார் யூஸ் பண்ணாலும், ஆஃப்லைன்னாலும் சரி ஆன்லைன்னாலும் சரி, நம்மளோட டேட்டாஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். இதுதான் டிபிஎம்எஸோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, இந்த டிபிஎம்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாட் இஸ் டிபிஎம்எஸ்? இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது எதுக்கு யூஸ் ஆகுது? இஸ் யூஸ்டு டு கிரியேட் டேட்டா பேஸ் அண்ட் மேனேஜ் த டேட்டா பேஸ். ஓகேவா? ஓகே, இட் கேன் கிரியேட் டேட்டாவையும் கிரியேட் பண்ண முடியும், ரெட்ரைவ் பண்ண முடியும், அண்ட் அதை அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் அந்த டிபிஎம்எஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ டேட்டா பேஸ்? டேட்டா பேஸில் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்? என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது நம்பராக இருக்கலாம், அல்ஃபபெட்டிக்காக இருக்கலாம், அதர்வைஸ் நம்பர் அல்ஃபபெட்டிக் சேர்ந்து இருக்கலாம். டேட் இருக்கும்லப்பா, மந்த்து, அப்புறம் வந்து வேறு என்னப்பா, மந்த்து, டே, இயரு, இந்த மாதிரி
நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைம், என்ன விதமான டேட்டா வேணாலும் நம்ம இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதில்? டேட்டா பேஸில். அதுக்கு தான் நான் இங்கே ஆல் டைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆல் டைப்புக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்றத நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்ட்டா டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். நார்மலாக டேபிள் அப்படின்றது ஒரு அட்டவணை அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒருத்தங்களோட ஐடி கார்டு மட்டும் போடணும்னா இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் நம்ம கிளாஸில் உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் வி வாண்ட் டு கிரியேட் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வி நீட் ஒன் டேபிள். அதில் ஒவ்வொரு காலம் எழுதணும். ஒவ்வொரு காலம்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கணும். என்னது? சீரியல் நம்பர், நெக்ஸ்ட் நேம் அப்படின்ற ஹெட்டிங் போட்டு ஒரு 31 நேம்ஸ், ஒரு 41 நேம்ஸ், அந்த மாதிரி நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தோட நேம்ஸ் அதில் இருக்கும். அடுத்த டீட்டெயில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்த டீட்டெயில் அவங்களோட கிளாஸ், அடுத்து அவங்களோட செக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் நம்ம டேட்டாஸ் எழுதுகிறோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த டேபிளாக ஏன் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எல்லா விதமான டேட்டாஸையும் சும்மா போய் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஈஸியாக நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டேபிளாக ஃபார்ம் பண்ணி வச்சுட்டா நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எவால்வேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட எவால்வேஷன். நார்மலாக டிபிஎம்எஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம், டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. இயர்லி டேஸில், அதாவது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் படித்தோம்ல, அதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் நம்ம பஞ்சுடு கார்டை யூஸ் பண்ணி தான் டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் சொல்ல வேண்டாம், மேக்ஸிமம் பிஃபோர் டிபிஎம்எஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லார்ஜ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த ஒவ்வொரு ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடு, இண்டெக்ஸ் மெத்தடு, சீக்வன்ஷியல் மெத்தடு, ரேண்டம் மெத்தட். இந்த 3 டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஃபைலையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் சிஸ்டம்க்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. என்னென்னது? டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. டேட்டா டூப்ளிகேஷன்னா என்ன? இப்போது அதாவது ஒவ்வொரு நம்ம ஃபைல்ஸை வந்து ஒரு ஃபைல் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம வேறு பிளேசஸில் நம்ம என்ன செய்ய முடியும், வி கேன் யூஸ் இட். அப்படி யூஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமுக்கும் அப்போ நிறைய பிளேஸில் அதே ஃபைலை வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம வேண்டான்னு சொல்லி ஃபைல் சிஸ்டத்தை ஒதுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹை மெயின்டெனன்ஸ். அப்போது ஒவ்வொன்றுமே நம்மளோட டேட்டாஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாச்சு. அடுத்து அது செக்யூரிட்டின்றது நம்ம டேட்டாவோட ப்ரொடெக்ஷனை பொறுத்தது. அதை வந்து யார்கிட்டையுமே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டா ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, டிபிஎம்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு 2 கான்செப்டை நமக்கு பேஸ் பண்ணியிருக்கு. அந்த 2 கான்செப்ட் என்ன அப்படின்ட்டா ஆர்டிபிஎம்எஸ் அண்ட் ஓடிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்றது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஒவ்வொன்றுமே அப்ரிவேஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. மேபி இட் வில் ஆஸ்க் இன் 1 mark, அதர்வைஸ் இன் 2 mark. ஓகே, ODBMS அப்படின்றது ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இந்த 2 மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது டிபிஎம்எஸோட 2 கான்செப்ட்டுமே எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு அப்ரிவேஷன். வாட் இஸ் ஓகே, ஆசிட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ மென்ஷன்ட் அட்டாமிசிட்டி, and C mentioned consistency, I for isolation, D for durability. Okay, now
ஏன்றது அட்டாமிசிட்டி, சின்றது கன்சிஸ்டன்சி, ஐ ஃபார் ஐசோலேஷன் அண்ட் டி ஃபார் டியூரபிலிட்டி. இதில் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் அட்டாமிசிட்டி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீது 3 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி அப்படின்றது ஒரு ரூலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி செயல்படுது, விச் மீன்ஸ் ஆல் ஆர் நத்திங். ஓகே, இது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும் டேட்டா பேஸில் டிபிஎம்எஸில். அப்படி அப்டேட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா ஜஸ்ட் அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி, அதர்வைஸ் அப்டேட் ஃபெயிலியர் அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டியில் இந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் பெர்ஃபார்ம் ஆகும். அதோட ரூல் என்ன? ஆல் ஆர் நத்திங். ஓகேவா? அப்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா அப்டேட் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.